ஒரு தங்கத்தை எப்படி உரசி பார்ப்போம்? எல்லா கல்லிலும் தங்கத்தை உரசி பார்த்துருவோமா? அம்மி கல்லுல குழவி கல்லெல்லாம் உரசி பார்த்துருவோமா? தங்கத்தை உரசி பார்ப்பதற்கே ஒரு தகுதி வேணும், இந்த கல்லு தான் அப்படின்னு. அப்படி தங்கத்திற்கே ஒரு தகுதி இருக்கும்போது நம்முடைய தானை தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை உரசி பார்ப்பதற்கு ஒரு தகுதி வேணாமா ஐயா எடப்பாடி அவர்களே? உங்களை மாதிரியா எங்க முதல்வர்? கூவத்தூர்ல ஏலமிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள். ஊர்ந்தும் தவழ்ந்தும் சுயமரியாதையை அடகு வைத்து வந்தவர்கள் நீங்க. எனக்கு இந்த அந்த ஒரு சிக்னல்கிட்ட வர்றப்ப மரியாதைக்குரிய நடிகர் எம்ஜிஆர் வந்து இப்படி ரெட்டை இலையை காட்டிட்டு இருந்தாரு. எனக்கு பார்க்கவே பாவமா சங்கடமா போயிடுச்சு. ரெட்டை இலையோட நிலைமையை நினைச்சா இருக்கிறதே 2 இலை, இந்த பக்கம் பிடிச்சி ஒருத்தவங்க, அந்த பக்கம் பிடிச்சி ஒருத்தவங்க, நடுவுல காம்பு பிடிச்சிட்டு ஐயா எடப்பாடி அவர்கள்னு அந்த சின்னமே சின்ன பின்னமாகி கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கட்சிக்குள்ளேயே அவ்வளோ கலவரம், போற இடத்துல எல்லாம் கோஷ்டி மோதல். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை உரசி பார்ப்பதற்கு? தமிழ்நாட்டை பார்த்துதான் தெலுங்கானா மாநிலத்துல மகளிர் உரிமை தொகை, கர்நாடகா மாநிலத்துல மகளிர் உரிமை தொகை, மகாராஷ்டிராவில மகளிர் உரிமை தொகை, ஜார்க்கண்ட்ல ஒரு மகத்தான வெற்றி திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்த வாக்குறுதியில உங்களுக்கும் தமிழ்நாட்டை போலவே மகளிர் உரிமை தொகை உண்டு என்று சொன்னால் அங்கே ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது அந்த கட்சி. இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல். ஆனா இங்க ஒரு சிலருக்கு திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல் என்ன செஞ்சது, கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க போல, கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டாங்க போல. அந்த அளவிற்கு இங்கே திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாடு செழித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட இனத்தின் தீந்தமிழ் தென்றலே, ஈடு முனையுமற்ற எழுச்சி காவியம், தந்தை பெரியாரை போல் எளிய மொழியிலே யதார்த்தத்தோடு, பேரறிஞர் அண்ணாவை போல் அரசியல் நாகரிகத்தோடு, முத்தமிழறிஞர் கலைஞரை போல் கர்ஜனையோடு, நம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை போல் மதிநுட்பத்தோடு, தெற்கிலிருந்து உதிக்கிற உங்களின் குரலை கேட்டால் தெற்கிலிருந்து உதிக்கிற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமிகு அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் குரலை கேட்டால் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபம் சற்று கலங்கித்தான் போகிறது. சனாதானம் பேசுகிற சங்கிகளும் சற்று நடுங்கித்தான் போகிறார்கள். சனாதானம் பேசுகிற சங்கிகளோடு ஒருபோதும் சமாதானமாக போக வாய்ப்பில்லை என்று ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மதவெறியர்களும் எதிர்த்த போதும், அவருடைய புகைப்படத்தை காலிலே போட்டு மிதித்த போதும் சற்றும் பின்வாங்காத அஞ்சா நெஞ்சனாக நின்ற துணிச்சல்காரரே, கோடிக்கணக்கான இளைஞர்களை தன் வசம் வைத்திருக்கிற இளைஞர்களின் எழுச்சி நாயகன், மாமன்னன், மாண்பிற்கினிய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த சேப்பாக்கம் பகுதியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேடையோட கனம் தாங்க முடியவில்லை. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற செயலாளராக இருந்தவங்க, 16 வருடங்களாக இருந்தவர், நடுக்கத்தை நிறுத்த முடியவில்லை. இவர்களோடு இந்த மேடையை சமமாக பகிர்ந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நாங்களாம் இப்போதான் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக நீ பேசுமா என்று சொல்லுகிறார். அதுவே ஒரு தைரியத்தை தருகிறது. என்னோட அப்பா வந்து ஒரு காய்கறி வியாபாரி. நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது, நான் பேசுறது கொஞ்ச நேரம் கேட்கலாமா? எங்கள் அப்பா ஒரு காய்கறி வியாபாரி, நாங்கள் 2 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா வந்து வழக்கம் போல் கடைக்கு போகிறாங்க. அது ஒரு பொங்கல் நேரம், பொங்கல் நேரத்தில் தான் காய்கறி வியாபாரம் நல்லா நடக்கும், கும்பகோணம் மார்க்கெட்டு. அப்படி போகும்போது எங்கள் அப்பாவோட கடை மட்டும் பூட்டியிருக்கு, மித்த எல்லா கடையும் திறந்துட்டு வியாபாரம் நல்லா நடக்குது. அதற்கு பக்கத்திலே அச்சுறுத்தும் விதமாக இந்த கடையை திறந்தா அருவா வெட்டுன்னு எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு வன்முறையை தூண்டுற விதமாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா போய் கதையை திறக்கிறாங்க. அன்றைக்கு கும்பகோணத்தோட சப் இன்ஸ்பெக்டராக இருந்த திருமதி ரேகாராணி அவர்கள் வந்து எங்கள் அப்பாவை கைது பண்ணுறாங்க. எதுக்காக கைது பண்ணுறீங்கன்னா, நகராட்சி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதனால கைது பண்ணுறோங்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் பெண்கள், 2 பெண் பிள்ளைகள், எங்கள் அம்மா. என்ன செய்கிறதுனே தெரியல. எங்களோட வாழ்வாதாரமாக இருந்த கடை பூட்டியாச்சு. எங்கள் அப்பா பொங்கலுக்கு எங்கள் கூட கொண்டாடுவாங்களான்னு கூட தெரியாது. எதுக்காக தெரியுமா எங்கள் அப்பாவை கைது செஞ்சாங்க? அதிமுகவின் அராஜகத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே தலைமை கழக பேச்சாளராக முழங்கியதற்காக என்னுடைய அப்பா கைது செய்யப்பட்டார்.
இன்றைக்கு நான் இளம் பேச்சாளராக 17,000 பேரில் தேர்வு செய்யப்பட்டு அன்பிற்கினி அண்ணன் துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு இங்கே நிற்கிறேன். நான் மண்டல இளம் பேச்சாளராக இங்கே அடையாளப்படுத்தப்பட்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் மண்டல அளவில் தேர்வானப்பையும் செங்கல்பட்டு கீழே 4 பேரில் ஸ்ரீலேகான்னு இருக்காது உன் பேராமான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா சரிமான்னாங்க. இன்று வரை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என் தந்தையை சுற்றி கிடந்த பெரியாரின் புத்தகங்கள், பேரறிஞர் அண்ணாவின் புத்தகங்கள், முத்தமிழறிஞர் கலைஞரின் புத்தகங்கள் என்று புத்தகங்களுக்கு மத்தியிலே வளர்ந்த பெண் பிள்ளைகள் நாங்கள். அவர்களை வாசித்ததால், அவர்களை நேசித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர் மூச்சாக நினைத்து சுவாசித்து இந்த மேடைகளில் நின்று நான் முழங்கி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு என் பையனும் பேசுவான். 2 பசங்க சூர்யா, ஆதித்யா. என் தந்தை பேசி கொண்டிருக்கிறார், பேசினார், நான் பேச ஆரம்பித்திருக்கேன், என்னோட பையனும் பேசுவான். இதுதாங்க திமுக. தலைமுறையாக தாண்டி கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு மேலாக 1949 ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உதித்த இந்த உதய சூரியன் மக்களின் ஆதரவோடு 75 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் மிசாவை பார்த்திருக்கிறோம், தடாவை பார்த்திருக்கிறோம், பொடாவை பார்த்திருக்கிறோம், அதிகாரத்தின் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், வெற்றியை பார்த்திருக்கிறோம், தோல்வியை பார்த்திருக்கிறோம், இன்னலை பார்த்திருக்கிறோம். நெருப்பாற்றை நீந்தி வந்த இயக்கம் எனக்கு மட்டும் இல்ல, மேடையில் இருக்கிற ஒவ்வொரு அண்ணன்மார்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். ஏன்னா எத்தனையோ கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தெல்லாம் எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. அரசியலிலே தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கிய ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த சுதந்திரா கட்சி, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக மக்கள் கழகம், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட KKTK, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ். இங்கே நிறைய ரசிகர்கள் இருப்பீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணி, மரியாதைக்குரிய நடிகர் கே பாக்கியராஜ் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, மரியாதைக்குரிய நடிகர் சரத்குமார் ஆரம்பித்த கட்சி. எதுக்கு இத்தனை கட்சி அடுக்கிறனா? இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இதே வரிசையில் நடிகர்கள்லாம் இன்ன வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னைக்கு காணா போவாங்கன்னு தெரியாது. ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா இது கட்சி அல்ல, சமூக நீதியும் சமத்துவத்தையும் தூக்கி பிடித்த இயக்கம் இல்லையா? மிசா சட்டத்தில் நம்முடைய தானை தலைவன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை கைது செய்யும் போது அவர் 14 வயதிலேயே இளைஞரணியில் ஜான்சன் அணி பூங்காவில் ஆரம்பித்தார். 21 வயது தான் மிசா சட்டத்திற்கு போனார். மத்திய சிறைச்சாலை இரவா பகலான்னு தெரியாது, நெரிசலான அறைகள், கோரமான தரைகள், சிறுநீர் நாற்றம் அடிக்கிற சுவர்கள். இப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒன்றிய அரசிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கடுமையாக ஒரு நாள் இரவு தனிமைப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டார். எதிர்கால கையிருப்பு தலைவருடைய மகன், அவர் போய்விடக்கூடாது என்று குறுக்கே வந்து விழுந்தார் மாவீரன் தியாகமரவன் சிட்டிபாபா அவர்கள். காவல்துறை தந்த காயங்களால், அந்த அடி வயிற்ற பூட்ஸ் காலால் ஓங்கி உதைச்சாங்க. அப்போ வித்யாசாகர் அவர்கள் அப்படி அந்த அடி வயிற்ற சீல் பிடிச்சி காவல்துறை தந்த காயங்களால் மறைந்தே போனார். இன்னைக்கு கொளத்தூர்ல அந்த ICF மேம்பாலத்திற்கு தியாகமரவன் சிட்டிபாபா அவர்களுடைய பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஆறாத வடுவாக, மீளா துயரமாக நம்முடைய தளபதி மனதிலே இருக்கிற இந்த நிகழ்வு தான் நம்முடைய தளபதியின் அரசியல் வாழ்க்கை இன்னும் தீவிரமாக்கியது. இப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தங்கத்தை எப்படி உரசி பார்ப்போம்? எல்லா கல்லிலும் தங்கத்தை உரசி பார்த்துருவோமா? அம்மிக்கல்லாம் குழவிக்கல்லாம் உரசி பார்த்துருவோமா? தங்கத்தை உரசி பார்ப்பதற்கே ஒரு தகுதி வேணும், இந்த கல்லு தான் அப்படின்னு. அப்படி தங்கத்திற்கே ஒரு தகுதி இருக்கும்போது நம்முடைய தானை தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை உரசி பார்ப்பதற்கு ஒரு தகுதி வேணாமா ஐயா எடப்பாடி அவர்களே? உங்களை மாதிரியா எங்க முதல்வர்? கூவத்தூர்ல ஏலமிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள். ஊர்ந்தும் தவழ்ந்தும் சுயமரியாதையை அடகு வைத்து வந்தவர்கள் நீங்க. இன்னைக்கு இந்த அந்த ஒரு சிக்னல்கிட்ட வர்றப்ப மரியாதைக்குரிய நடிகர் எம்ஜிஆர் வந்து இப்படி ரெட்டை இலையை காத்திட்டு இருந்தாரு. எனக்கு பார்க்கவே பாவமாக சங்கடமாக போயிடுச்சு. இந்த ரெட்டை இலையோட நிலைமையை நினச்சா இருக்கிறதே 2 இலை, இந்த பக்கம் பிடிச்சி ஒருத்தவங்க, அந்த பக்கம் பிடிச்சி ஒருத்தவங்க, நடுவில் காம்பு பிடிச்சிட்டு ஐயா எடப்பாடி அவர்கள்னு அந்த சின்னமே சின்ன பின்னமாகி கிடக்கு.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில கட்சிக்குள்ளேயே அவ்வளோ கலவரம், போற இடத்துலலாம் கோஷ்டி மோதல். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை உரசி பார்ப்பதற்கு? எவ்வளவு பெரிய வரலாறும் எவ்வளவு பெரிய தியாகமும் உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை உரசி பார்க்க, எங்களுடைய தளபதியை உரசி பார்க்க உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு உங்களோட அரசியல் இருப்ப காட்டிக்கணும். அதுக்காக எங்க முதல்வரை பின்தொடர்ந்து கொண்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எங்களுடைய முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 6,27,00,000 மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சான் பின்தொடர்வது அவருடைய வேலை. அதற்காக உங்களோட சவாலுக்கெல்லாம், உங்கள் அரசியல் இருப்பை காட்டிக்கொள்வதற்கான சவாலுக்கெல்லாம் எங்களுடைய முதல்வர் தேவையில்லை. மாண்பிற்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட நான் போதும், இந்த மேடையில் இருக்கிற ஒரு கடைசி சிப்பாயாக நிற்கிற நான் போதும். உங்களோட பகிரங்கமாக இந்த சேப்பாக்கம் தொகுதியில இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மத்தியில நான் சவாலை ஒத்துக்கிறேன். நீங்க எங்களோடையே வரலாம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை நான் அடிக்க சொல்லுகிறேன். எங்க அம்மாச்சி நான் பிறந்தப்ப அழுதாங்களாம். ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைல, நான் 2வது பொம்பளை பிள்ளை, இதுவும் பொம்பளை பிள்ளையா போயிடுச்சுன்னு அழுதாங்களாம். ஏன்னா அவர்கள் கடந்து வந்த பாலின தடைகள் அப்படி. அந்த பெண் பிள்ளைகள் என்ற காரணத்துக்குனாலே படிக்கலை. இங்கே இருக்க நிறைய அம்மாச்சிகளோ அக்காமார்களோ படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா படிக்க விடல, அதற்கான சந்தர்ப்பம் இருக்கவில்லை. ஆனால் அழுத என்னுடைய அம்மாச்சிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய வாழ்வு என்பது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்குன்னு. எங்களுக்கு 96, 97 முதல்ல இலவச பஸ் பாஸ் தந்தவர் கலைஞர். அந்த இலவச பஸ் பாஸ் என்று சொல்லும்போது கூட சட்டமன்றத்தில் இலவச பஸ் பாஸுக்காக முன்னெடுக்கிறார் கலைஞர். அப்போது 8வது வரைக்கும் எல்லாருக்கும் பஸ் பாஸ் இலவசம் என்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு குரல் கேட்கிறது. அன்றைக்கு அவர் 1000 விளக்கு சட்டமன்றத்தோட உறுப்பினர். அவர் எழுந்து, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, 8வது வரைக்கும் பஸ் பாஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள், 10வது வரை அறிவித்தால் மிகவும் பயனாக இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 12ஆம் வகுப்பு வரைக்குமே இலவசம் என்று அறிவித்தார். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான அத்தனை கல்வி சலுகைகள், பெண் பிள்ளைகளுக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ள இடஒதுக்கீடு, இப்படி அனைத்தையும் பயன்படுத்தி படித்தோம். இன்னைக்கு என்னுடைய அக்கா வணிகவியலிலே டாக்டர் பட்டம் பெற்று டாக்டர் திவ்யாவளி என்று பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் மருந்தாளுநராக உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நான் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் கற்றதும் பெற்றதும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால். அன்றைக்கே இலவச பஸ் பாஸ் திட்டத்திற்காக குரல் கொடுத்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததுதான். அன்னைக்கே இலவச பயணத்தை பற்றி யோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த விடியல் பயண திட்டத்தில் அன்றாட வேலைக்கு செல்ற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு சராசரியாக 880 ரூபாய் மிச்சமாகுது. இதை நான் சொல்லவில்லை, பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த 880 ரூபாய் என்பது அவர்களுடைய தினசரி தேவைகளுக்காகவும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்காகவும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. பின்னாடி இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனோன்னே என்ன பண்ணுவீங்க? அந்த ராக்கெட்டு தோசையை கூட நம்ம தான் போய் ஊற்றணும். நம்ம ஊற்றுனாதான் அந்த தோசை கூட வேகும். அண்ணன்மார்களுக்கு தம்பிமார்களுக்கெல்லாம் கவலை இல்லை. அக்காமார்கள் அண்ணிமார்கள் சமைச்சு வச்சுருப்பாங்க, நம்ம போய் சாப்பிட்றலாம். இப்போ இதை முடிச்சுட்டு கூட அவ்வளோ வேலைகள் அவர்களுக்கு இருப்பில் இருக்க. அந்த அக்காலாம் சிரிக்கிறாங்க ஆமான்னு. அந்த அளவிற்கு காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு அவ்வளோ வேலைகள், இரவு நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமும் அவ்வளோ வேலைகள். இப்படி காலை முதல் இரவு வரை ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற இல்லத்தரசிகளுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சுயமரியாதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைத்தார் என்றால் இந்தியாவிலே முதன் முறையாக குடும்ப தலைவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அமல்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பார்த்துதான் தெலுங்கானா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை, கர்நாடகா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை, மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை,
ஜார்க்கண்ட்ல ஒரு மகத்தான வெற்றி. திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்த வாக்குறுதியில உங்களுக்கும் தமிழ்நாட்டை போலவே மகளிர் உரிமை தொகை உண்டு என்று சொன்னார். அங்கே ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது அந்த கட்சி. இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடலை, ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல் என்ன செஞ்சது, கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க போல, கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டாங்க போல. அந்த அளவிற்கு இங்கே திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாடு செழித்து கொண்டிருக்கிறது. இப்போ ரோட்டில் போகிறோம், இந்த மாதிரி குட்டி பசங்களுக்குலாம் ஒரு கேள்வி, சத்தம் போடாமல் கேளு. ரோட்டில் போகிறோம், போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் வெரி குட், பக்கத்தில் போக பயப்படுவோம், பக்கத்தில் போக மாட்டோம், போலீஸ் கேஸ் ஆகிடும் பயப்படுவோம். இப்படி அலட்சியத்தால் ஒரு உயிர் கூட போய்விடக் கூடாது என்று நினைத்து ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் 48. அங்கே அடிப்பட்டவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், வெளிநாட்டவராக இருக்கலாம், வெளி மாநிலத்தவராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரை காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்கிற அந்த மருத்துவமனை என்பது அரசு மருத்துவமனையாக இருக்கலாம், தனியார் மருத்துவமனையாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு அரசே அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் இவங்களை போய் காப்பாற்றி சேர்க்கறதுக்குள்ளே இன்றைக்கி கூலி போயிடும் நினைக்கிறவங்களும் இருக்கோம். அதையும் கவனத்தில் கொண்டு அப்படி பொறுப்பாக ஒரு உயிரை காப்பாற்றி நீங்கள் மருத்துவமனையில் சேர்த்தால் உங்களுக்கு வெகுமதியாக 5000 ரூபாயை தமிழ்நாடு அரசு தருகிறது. அலட்சியத்தால் ஒரு மனித உயிர் கூட போய்விடக் கூடாது என்று நினைக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் தட்டில் இருக்கிறது தயிர் சாதமா மாட்டுக்கறியான்னு எட்டி பார்த்து மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலை விளைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசத்தில் மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசத்தில் அலட்சியத்தால் ஒரு உயிர் கூட போய்விடக் கூடாது என்று தந்த இன்னுயிர் 48 திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியிலே செழித்து கொண்டிருக்கிற நாம் இங்கே பிஜேபிக்கோ ஆரிய மாடலுக்கோ சாமியார் மாடலுக்கோ வேலை கிடையாதுன்னு 40க்கு 40 என்று தமிழக வாக்காளர் வல்லர் பெருமக்கள் வாரி இறைத்து பிஜேபிக்கு டாட்டா காட்டி அனுப்பிச்சு வச்சுட்டோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கால சந்ததிகளை கவனத்தில் கொண்டு நாம் 200 என்று நம்முடைய இளம் தலைவர் சொல்லியிருக்கிறார். 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமானது வெற்றி பெறும், வெற்றி பெற வைப்போம். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கும் அன்பிற்கினிய அண்ணன் மதன் மோகன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அண்ணன் தமின் அன்சாரி அவர்களுக்கும், அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கும் நன்றி கூறி, பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.